ஆமேன் அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய யாவருக்கும் பரிசுத்த ஓய்வு நாள். இந்த நாளிலும் ஆண்டோடைய ஆலயத்தில் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க உங்கள் யாவருடைய உள்ளமும் எழுப்பப்படுவதாக. ஆமேன். பாருங்க, 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்தில் ஜனங்களுடைய கை காணிக்கையை கொண்டு ஆலயம் கட்டுவதற்கு தாவீது ஐயாவிடத்தில் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன கொடுக்குறாங்க பாருங்கள். 500 தாலந்து பொண்ணை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 16,000 தங்க காசு கொடுக்குறாங்க. 16,000 தாலந்து வெள்ளியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 11,000 தாலந்து வெண்கலத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 1,00,000 தாலந்து இரும்பை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொண்டு வந்து கொடுத்து ஆலயத்திற்கு கட்டும்படியாக அந்த நாட்களில் கை காணிக்கையாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆலயத்திற்கு என்று. ஆனால் இன்றைய நாளில் அப்படிலாம் என்ன பண்ண முடியும், நம்மளால் கொடுக்க முடியறதில்ல. அன்றைக்கி கொடுத்தாங்க, ஆசீர்வாதமாக இருந்தாங்க. எல்லாரையும் அவங்க மூலமாக கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. திரளாய் பெருகினாங்க, பழுகி பெருகி ரொம்ப நல்லா இருந்தாங்க. கேட்காதவங்க, கீழ்ப்படியாதவங்க மட்டும்தான் ஆக்கினைக்குள்ளாக போனாங்க. இந்த நாட்களில் நாமும் கர்த்தருக்காக செய்வோம். செய்ய மனம் இருக்கும் அநேகருக்கு, செய்ய முடியாத சூழல் இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நாட்களில், காலங்களில் உங்கள் கைகளிலே கிடைக்கும் பொழுது நீங்கள் அளவில்லாமல் ஆண்டவருக்கு கொடுத்து, எல்லாம் ஆண்டவருடைய தான், நம்ம ஆண்டவர் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனாலும் நம்ம கொடுக்குறோமா இல்லையாமனு பார்க்குறாரு. நம்ம மனப்பூர்வமாக கொடுக்கும்போது நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.